ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி சங்கீதா அண்ணி டிவோர்ஸ் குறித்து ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்துட்டு இருக்கு. உண்மையானு தான் தெரியல. அதாவது சங்கீதா அண்ணி போட்ட டிவோர்ஸ் வழக்க வாபஸ் வாங்க போறாங்களாம். சோ இந்த ஒரு தகவல் தான் இப்ப எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் ட்ரெண்டிங். நிஜமாவே வாபஸ் வாங்க போறாங்களா, எதனால வாபஸ் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியான தகவல் எதுவும் இல்ல. பட் நாளைக்கு வாபஸ் வாங்க போறதா மட்டும் நியூஸ் வருது. ஆக்சுவலா இந்த டிவோர்ஸ் வழக்கு இன்னைக்கு தான் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்துச்சு. பட் இன்னைக்கு சட்டமன்றம் இருக்கிறதால ஹியரிங் தள்ளி போகுது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க காலையில. இப்போ இந்த மாதிரி டிவோர்ஸை வாபஸ் வாங்க போறதா நியூஸ் வருது. சோ இந்த நியூஸ் உண்மையா இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா இந்த ஒரு டாபிக்கை கையில் எடுக்கும் போதுதான் தளபதி ஃபேன்ஸால பெருசா எதிர்த்து பேச முடியல. அண்ட் ரீசெண்டா ஜேசன் சஞ்சய் அவர்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. அண்ட் திரும்ப தளபதியும் சங்கீதா அண்ணியும் சேர வாய்ப்பு இருக்கான்னு அதுக்கு பெருசா வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த காலம்லாம் கடந்து அதுக்கப்புறம் இன்னொரு ரிலேஷன்ஷிப் குள்ளேயே போயாச்சு. சோ அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. மேக்சிமம் ரெண்டு தரப்புலையும் பேசி காம்ப்ரமைஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே அப்படி பண்றதுதான் பெனிஃபிட். ஏன்னா இந்த வழக்கு வாய்தான்னு போக போக ரெண்டு பேருக்கும் அதனால எந்த யூஸும் இல்ல. அதுவும் இதை வச்சு டிஎம்கே தான் குளிர் காஞ்சிட்டு இருக்கு. அண்ட் ஜேசன் சஞ்சய் அவர்கள் வேற சினிமாவுக்கு வந்துட்டதால அவர்கிட்ட இது குறித்து கண்டிப்பா யாராவது கேள்வி கேட்டுருவாங்க. சோ அவருக்கும் சங்கடம் தான். சோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு நியூஸ் உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு நிமிஷம், வாபஸ் வாங்கிட்டதாவே இப்ப நியூஸ் வருது. எஸ், கன்ஃபார்மா வாபஸே வாங்கிட்டாங்களாம். சீக்கிரமே இதை பத்தி டீட்டெயிலான ஒரு கிளாரிபிகேஷன் வரும்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த விஷயத்திலையும் கொத்தடிமைகளை கதறவிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை கேட்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.